ஹலோ அலெக்சாண்டர், how are you? மிஸ்டர் சௌத்ரி, அலெக்சாண்டர் நம்ம டிபார்ட்மெண்ட் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கேன். ஹலோ. சாரி அலெக்ஸ், கோவில்ல அசோக் பிரதர்ஸ் ஆளுங்களால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தான் நான் துப்பாக்கியால சுட்டு உங்க கவனத்தை திருப்பினேன். பாதுகாப்புக்காக தான் பிரியாவையும் இங்க அழைச்சிட்டு வந்தேன். என்ன அலெக்ஸ், கார் விபத்துல எரிஞ்சு போனா எப்படி உயிரோட திரும்பி வந்தேன்னு ஆச்சரியமா இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நோ 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 போதும் போதும். ஆல்ராஜ் ஓவர், டூ மச். நான் புறப்படுறேன். சார், எத்தனை நாளா உங்களை என் வீட்டுக்கு கூப்பிடுறேன், ஒரு சின்ன பார்ட்டி தரலான்னா வரமாட்டேங்கிறீங்களே. என்ன மாதிரி சிபிஐ ஆஃபீஸர்ஸ் பொது இடத்துல குடிக்கிறதே தப்பு. அதுலயும் பார்ட்டி கிட்டின்னு மற்றவங்க வீட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. குற்றவாளி வீட்டுக்கு போறதுதான் தப்பு. என்ன மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரலாம்ல. சௌந்தரராஜன். சௌத்ரி, மீட் மை ஃப்ரெண்ட் சௌத்ரி. ஹலோ. சௌந்தரராஜன், come on. இப்பதான் வந்த அதுக்குள்ள போறேங்க. ரிலாக்ஸ். நான் உன்னதான் பார்க்க வந்தேன், வா போலாம். என்ன பார்க்க வந்த? என்ன விஷயம் சொல்றேன், வா. ஓகே சார், உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாரு. See you. நான் கிளம்புறேன். உனக்கு எவ்வளவு பாட்டியை சொன்னாலும் இந்த கெட்ட பழக்கம் போகாது. உன் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டியே, அவன் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? டெய்லி பார்ல மீட் பண்ணுவோம். மை கிளாஸ்மேட். அவன் வேற யாரும் இல்ல. யாரை கைது பண்ணணும்னு நம்ம டீடைல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அசோக்கோட கடைசி தம்பி அருண்குமார். என்ன சொல்ற? அந்த டீடைல்ஸ் இருக்கிற ஃபைலை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து வாங்கிடணும் தான் அவன் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருக்கான். இனிமே இங்க வேண்டாம், போலாம். சௌத்ரி, எப்போ இந்த அசோக் பிரதர்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களோ எனக்கு இந்த ஃபைலுக்கு ஆபத்து. அதனால இந்த ஃபைல் உங்ககிட்ட சேஃப்டியா இருக்கட்டும். தேங்க்யூ. எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பொண்ணுக்கு நீதான் பாதுகாப்பா இருக்கணும். அப்படிலாம் ஏன் கற்பனை பண்ணிக்கிறேன்? நான் சேஃப்டி. கம் ஆன். ஹலோ. நான் அருண்குமார் பேசுறேன். நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபைலுக்காக தான் நான் அவங்க கூட பழகினேன். மரியாதையா அந்த ஃபைலை நீயே எடுத்து கொடுக்கல. அன்புள்ள அலெக்சாண்டருக்கு என் உயிருக்கு எந்த நேரத்தில் ஆபத்து ஏற்படலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி எதாவது ஆயிடுச்சுன்னா நாம ஏற்கனவே முடிவு செஞ்சபடி என் பொண்ணு பிரியா கல்யாணம் பண்ணிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கோங்க. இப்படிக்கு காந்திராஜன். நம்ம யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எங்கடா அந்த ஃபைலை? அது சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டா என் உயிரை சொல்ல மாட்டேன். சொல்றா, சொல்லு சொல்லு.
என்ன மிஸ்டர் அருண்குமார், வழக்கமா சீரியஸா இருக்கவங்களை கொண்டு வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா செத்தவரை கொண்டு வந்து சீரியஸா இருக்காருன்னு சொல்றீங்க? சீரியஸா இருக்கிறவங்கள காப்பாத்துனீங்கன்னா உங்களுக்கு 5000மோ 10,000மோ கிடைக்கும். ஆனா செத்த இவரை சீரியஸா இருக்காருன்னு சொன்னீங்கன்னா 5 லட்சமோ 10 லட்சமோ தரேன். சொன்னதை செய்யுங்க. அப்பாக்கு என்னாச்சு? வார்ல பேசிட்டு இருந்தோம், திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. எப்படி டாக்டர் இருக்காரு? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவரை எப்படி காப்பாத்தி ஆகணும். மிஸ்டர் அருண்குமார், நீங்க இவ்வளவு முயற்சி எடுத்தோம் எங்களால் அவரை காப்பாற்ற முடியும். என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல சாகல, அவரை கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா பிரியா, உங்க அப்பா அந்த அசோக் பிரதர்ஸ் செஞ்ச ஹவாலா மோசடியை பத்தி எல்லா ஆதாரங்களோட ஒரு ஃபைல் ரெடி பண்ணாரு. அந்த ஃபைல அசோக் பிரதர்ஸ்ட கொடுத்தா கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்குங்கிற ஆசையில சௌத்ரி உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். அந்த ஃபைல் சௌத்ரி கைக்கு போக கூடாது. அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ப்ளீஸ் டெல் மீ. அந்த சௌத்ரி பத்தி புரிஞ்சுக்காம அப்பா அவர்கிட்ட தான் அந்த ஃபைலை கொடுத்தாரு. ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன். காந்திராஜன் இடத்துல சந்தேகம் இருக்கிறதா என்கொயர் பண்ண சிபிஐல இருந்து சௌத்ரி ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. அந்த சௌத்ரி கிட்ட போன கொடு. அருண்குமார் உங்களோட பேசணுமா? ஹலோ. வணக்கம் சௌத்ரி சார். அனாவசியமா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? காந்திராஜன் ஹார்ட் அட்டாக்ல சாகல, அவரை நான் தான் கொலை செஞ்சேன். ஏன் உண்மையை ஒத்துக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஃபைல் உங்ககிட்ட இருக்கு. பிரியா இங்கதான் இருக்கா. ஃபைலை தந்துட்டு அவளை அழைச்சிட்டு போங்க. உயிர் நண்பனை தான் காப்பாற்ற முடியல, அவர் பொண்ணையாவது காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, சௌத்ரி ஃபைலோட இங்க தான் வருவான். சந்தேகப்படாதீங்க அசோக், என்ன நம்புங்க.
சௌத்ரி இங்க வந்ததுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எதுக்கும் உங்க ஆட்டை அனுப்பி வைங்க. யாரது? ஆஃபீஸர் ராஜசேகரும் அசோக் பிரதர்ஸ்க்கு உடந்தேன்னு தெரிஞ்சதுனால நான் ஃபைலை அவங்ககிட்ட தரல. அங்கிருந்து தப்பிச்சேன். அசோக் பிரதர்ஸ் ஆளுங்க என்னை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க கிட்ட இந்த ஃபைலை காப்பாற்ற நானே ஒரு விபத்தை ஏற்படுத்தினேன். நானும் ஃபைலும் எரிஞ்சு போயிட்டதா நினச்சி அசோக் பிரதர்ஸ் ஆளுங்க திரும்பி போயிட்டாங்க. நான் உயிரோடு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளாக தலைமறைவாக இருந்தேன்.